கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் உள்ள மண்டல புற்றுநோய் மையத்தின் மருத்துவ கழிவுகள் திருநெல்வேலி அருகே நடுக்கல்லூர் மற்றும் கோடகநல்லூர் பகுதி நீர்நிலைகளிலே கொட்டப்பட்ட விவகாரம் பெரும் சர்ச்சையாகி விவாத பொருளாக இருக்கிறது. இன்றைக்கு திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகம், மாசு கட்டுப்பாட்டு வாரியம், சுகாதாரத்துறையினர் என அனைத்து தரப்பும் சோம்பல் முறித்து களத்திலே இறங்கி இருக்கிறார்கள். கழிவுகளை கொட்டியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் காபா கார்த்திகேயனும் எச்சரித்திருக்கிறார்கள். இதை நாம் எப்படி கையாளுவது? இதைதான் இந்த அரசு இதை எப்படி கையாண்டிருக்க வேண்டும், இதை எப்படி எதிர்கொண்டிருக்க வேண்டும்? பொதுவாக சுமார் 25 ஆண்டுகளுக்கு மேலாகவே கேரளத்தினுடைய கழிவுகளை கொட்டும் குப்பை தொட்டியாக நம் தமிழகத்திலே இருக்கக்கூடிய கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மாவட்டங்கள் இருந்ததை நாம் பல முயற்சிகளுக்கு பின்பு அதை நாம் தடுத்து நிறுத்தி இருக்கிறோம். ஆனால் மீண்டும் அந்த நிலை தொடர்வது என்பதை இந்த அரசு மௌனமாக வேடிக்கை பார்க்கலாமா என்பதுதான் இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய கேள்வியாக இருக்கிறது. கோவை, ஈரோடு மாவட்டங்களிலும் கேரள கழிவுகளை அத்துமீறி கொட்டுகிற போது கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மாவட்டங்களையும் இன்றைக்கு கழிவுநீர் குப்பைகளாக, இந்த கழிவுப் பொருட்களுடைய குப்பை மேலாக அவர்கள் கையாளுகிற போது இந்த அரசு குறைந்தபட்சம் கண்டனம் தெரிவிப்பது என்பது உறவுகளிலே நமக்கு இடைவெளி ஏற்படும் என்று சொன்னால், குறைந்தபட்சம் கேள்வி கேட்பதற்கு கூட இந்த அரசு தயாராக இல்லை என்பதை பார்க்கிற போது நாதியத்து போனதா தமிழ் சமுதாயம் என்றுதான் இன்றைக்கு எல்லோரும் ஆழ்ந்த கவலையிலே இன்றைக்கு வேதனையோடு இருக்கிறார்கள். ஏற்கனவே திருநெல்வேலி, தென்காசி மாவட்ட குவாரிகளிலே இருந்து கன்னியாகுமரி போன்ற அந்த மாவட்டங்களில் இருந்து ஏராளமான லாரிகளிலே கனிம வளங்கள் கேரளாவுக்கு கொண்டு செல்லப்படுகின்றன. அதே போன்று உணவுப் பொருட்களாக அரிசி, காய்கறிகள், பழங்கள் உள்ளிட்ட உணவுப் பொருட்களும் வாகனங்களிலே அனுப்பப்படுகின்றன. இப்படி நாம் அவர்களோடு சகோதரத்துவத்தை, நம்முடைய கனிம வளங்களை, நம்முடைய உணவுப் பொருட்களை எல்லாம் சகோதரத்துவத்தை பேணுகின்ற வகையிலே, பேணி காக்கின்ற வகையிலே, நல்லுறவை நாம் பாதுகாக்கின்ற வகையிலே நாம் மேற்கொண்டு வருகிற போது ஒரு புறத்திலே கனிம வள கொள்ளை, ஒரு புறத்திலே ஜீவாதார உரிமை கேள்விக்குறியாகிறது, இன்னொரு புறத்திலே கழிவுகளை கொட்டுகிற குப்பை மேடாக தமிழ்நாட்டை மாற்றுவதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இங்கே இருக்கிற கழிவுகளை கொண்டு கேரளாவிலே கட்டுகிற ஒரு நிலையை நாம் நினைத்து பார்த்தால் அதை எப்படி கேரள அரசு கையாண்டு இருக்கும், கேரள முதல்வர் எப்படி எதிர்வினை ஆற்றியிருப்பார் என்பதையும் இந்த நேரத்திலே மாண்புமிகு தமிழகத்துடைய முதலமைச்சர் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இது போன்ற பிரச்சனைகளுக்கு கூட எதிர்வினை ஆட்டாமல் ஒரு மௌனம் காப்பது என்பது எந்த வகையில ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்?